இந்த ஆலோசனை கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் பேசும்போது கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா அவர்கள் கர்நாடகத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் உள்ளிட்ட முக்கியமான அணைகளில் சில அணைகளிலே 96 விழுக்காடு நீர் பிடிப்பும், அதே போல் சில அணைகளில் 80-70 விழுக்காடு நீர்ப்பதிப்பும் இருப்பதையெல்லாம் சுட்டி காட்டிவிட்டு காவேரி ஒழுங்காற்று குழு கொடுத்த அந்த உத்தரவு, அதாவது 1 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு திறந்துவிடப்பட வேண்டும் என்பதை மறுத்து 8000 கன அடி மட்டும்தான் திறப்போம் என்று சொன்னதை கண்டித்து இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கர்நாடக அணைகளில் தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டுக்கான உரிமையை கர்நாடகம் மறுப்பது நியாயமில்லை. எனவே தான் கர்நாடக அரசை கண்டித்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இது குறித்து காவேரி மேலாண்மை ஆணையத்திடமும் முறையிடுவோம், அதே போல் உச்சநீதிமன்றத்தையும் நாடுவோம் என்று ஒரு தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் காவேரி படுகை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் சம்பா சாகுபடியும் பாதிக்கப்படும். எனவே உடனடியாக தண்ணீர் திறக்கப்படுவதற்கு உரிய நடவடிக்கைக்காக சிறந்த தீர்மானங்களை இன்றைய கூட்டம் நிறைவேற்றியிருக்கின்றது. நிச்சயமாக இந்த தீர்மானங்களை வரவேற்று தான் அனைத்து கட்சி தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள். இது அனைத்து கட்சிகளுடைய ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானம்.